இப்படைப்பு என் தாயின் தந்தையின் பாதங்களுக்கு அர்ப்பணம். நிலத்தை நிறக்கச் செய்யும் பயிர்கள் வளர்ந்து விளைச்சல் தந்தால் வாழும் பல உயிர்கள். ஆகா, என்ன அழகு, என்ன அழகு! பயிர்கள் வளர்ந்திருக்கு, பசுமை நிறைந்திருக்கு, மனமோ குளிர்ந்திருக்கு, மகிழ்ச்சிகள் நிறைந்திருக்கு. பசுமையை பார்க்க பார்க்க கண்ணில் ஒத்திக்கலாம் போல் தான் இருக்கு. பரவாயில்ல, வாங்க வாங்க. அந்த கர்மகாட்டில் வேலை பார்த்தவங்க எத்தனை பேர்னு கணக்கு பார்த்து, இப்போ ஆம்பளை எத்தனை பேர், பொம்பளை எத்தனை பேர், இவங்களுக்கு எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கரெக்டான நேரத்தை கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துருவாங்க. அதை சீக்கிரம் கணக்கு பார்த்து அதை கொடுத்து வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். அது கணக்கு எவ்வளோங்கிற விவரத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள், பார்த்துட்டு வந்து. சரிங்களா? நாளைக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், பார்க்கலாம். சாமி உட்கார்ந்துருக்காங்க, சந்தேகங்களை தீர்த்துட்டு போகலாம். வணக்கம் சாமி. மக்கள் மத்தியில மாசுபடியாத மாணிக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், இந்த மனித இனங்கள் நல்ல வாழ்வதற்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லி வர்றீங்கள். அப்படி இருக்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சாமி. சந்தேகம்? மாட்டுக்கும் மனிதனுக்கும் என்ன சாமி வித்தியாசம்? மாட்டுக்கும் மனிதனுக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்னு கேட்டா, மாடு போட்டா திங்கும், மனிதன் போட்டு போட்டு திம்பான். அப்படியா? கழிவுகளை உணவாக தின்னுட்டு மாசுபடியாத பாலை மனிதனுக்கு தருவதுதான் மாடு. மனிதன் கட்டுப்பாட்டில் வாழ்வதுதான் மாட்டு இனம். பல கருத்துக்களை அறிந்து தெரிந்து வாழ வழி தெரிந்தவன் தான் மனித இனம். நீங்க சொல்லுவதும் சரிதான் சாமி. சாமி, பாப்பாவுக்கு முகத்துல புள்ளி புள்ளியா இருக்கு சாமி. நானும் எத்தனையோ மருந்து போட்டேன், ஆறல சாமி.
இப்போ அதுக்கு என்ன மருந்து சாமி போடலாம்? விடிவெள்ளி காலையிலே எழுந்து மடிதூங்கும் மழை நீரில் குளிந்து விழிமூடி ஊர் தூங்க ஊற போட்டு வேரில்லா பட்டைய வேக போட்டு வெயிலில்லா பாறையிலே காய போட்டு மயிலாடும் பூஞ்சோலையில் ஆற போட்டு 4 நாள் 3 இரவு தடவி விடு, நல்லாவே எல்லாமே மாறிவிடும். 4 நாள் 3 இரவு தடவி விடு, நல்லாவே எல்லாமே மாறிவிடும். சின்ன வண்ண சிங்காரிக்கு சேலகட்டு மொய்யாரிக்கு ஒட்டு மொத்தமாக புண்ணு ஆறிவிடும், ஒய்யாரி முகமலகும் தேறிவிடும். சாமி நீங்க மருந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. போயிட்டு வரேன் சாமி. கால வேலையிலேயே மது செய்கிற வேலையை பார்த்தீங்களா? கொஞ்ச நேரத்தில் இந்த மனுஷன் நீ பாடா படுத்திட்டாரு. தம்பி பிள்ளையெல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்குது. ஒரு கோழி அடிக்கலாம்னு இருக்க. பாத ஒரு கோழி இருந்த பிடிடா. கோழியே இல்லையே. ஒரு முட்டை கோழி இருந்துச்சுலடா, அதை பிடி அடிக்கலாம். குஞ்சு வருதுச்சு அடக்க சச்சியா. வேற யாருக்காச்சும் இருந்தா கேட்டு பாருங்க. காட்டை மட்டும் தான் பார்க்கணும். நான் பார்த்து நான் அவன்கிட்ட ஆண்டு வந்து கொடுத்துட்றேன். கம்மியாக வாங்கி தருவேன் அவன்கிட்ட. நல்லா பெரிய கோழியா ஒரு 2 கிலோ 2 கிலோ தான் போதும்ல? அவனை கேட்குறேன், கேட்டு சொல்கிறேன். காட்டை முட்டை இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கான். வரட்டும், நான் காலைல பேசிட்டு கொண்டு. நேற்று நீ என்னிடம் அகப்படலை, இன்னைக்கு நீ அகப்பட்டுக்கிட்ட. முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வழியே நல்லோர்கள் நான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா தான் நல்ல ஒழுக்கத்தோடு நம்ம பிள்ளைகளும் சீரும் சிறப்போடு வாழும். இல்லைன்னா சின்ன பின்னமாகி சீரழிந்து போகும். நீதி நேர்மையை நெஞ்சில நிறுத்தி தீமைகள் எல்லாத்தையும் திகில கொளுத்தி நல்லதே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தா நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும். எங்க சொல்லி எதை கேட்குறான், எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஆட்டை காணாம், மாட்டை காணாம், கோழியை காணாம், குஞ்சா காணாம், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அப்படி செஞ்சுட்டான், இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லி மாதம் ஒரு பஞ்சாயத்தா இருக்கு. நம்ம பஞ்சாயத்துன்னு சொன்னாவ ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரும் மண்டைக்கு வர்றதுக்கு பயப்படுறேன். அடங்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? இது சொல்லித்தான் பார்க்கலாம், கேட்கவே மாட்டேங்கிறான், என்ன பண்றது? கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொதிக்கிற குழம்புலையே குளிக்க வச்சு 3 வேளை சாப்பாடை போட்டு இப்படி தாழ்வாரத்துல கட்டில போட்டு கொரட்டா விட்டு தூங்க வச்சுட்டாங்க. யாரு? எல்லாம் உங்க அக்காங்க. வேலைக்கு சாப்பாட்டு போட்டு வேலைக்கு போடா நாயன்னு விரட்டி இருந்தாங்கன்னா 4 வேலைக்கு போயிருப்பேன், 4 பணத்தை சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். எதையும் சொல்லாம ஏனா தானே விட்டு இப்ப எல்லா பொழப்பும் கெட்டு நடுவில் நிக்குது. என்ன கதி ஆக போதோ தெரியல. வணக்கத்துக்கு வணக்கம் எதிர்பார்க்கறதுல புண்ணியம் இல்லை, நம்ம தான் சரி பண்ணிக்கலாம். செவிட்டு மாமனா போயிட்டாரே.
நல்லா இருக்கீங்களா? தங்கச்சி பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்க. அவங்க பையனை பற்றி தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. என் தங்கச்சி இருக்குதே, அவங்க பையனை பார்த்து நினச்சி டெய்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன் ஆதரவு, ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா இது அந்த அளவுக்கு பெரிய அநியாயம் அக்கிரமம்லாம் பண்ணுறான். சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க வீட்டில். எப்போ பாரு நைட்லாம் விடிய விடிய தூங்க மாட்டேங்கிறேன். இப்போ வந்து பகலில் தூங்கிக்கிட்டு இருக்கான். நீங்கள் சொல்லி கேட்க மாட்டேங்கிறானா? ஆமாங்க, நம்ம இவ்வளோ சவுண்டு கொடுத்து பேசுகிறோமே, கொஞ்சமாவது பாருங்க அவன் காதில் கேட்குதானே, அந்த அளவுக்கு குரட்டை கொடுத்து தூங்குறான். அவன் கோழியை காணோம் குஞ்சை காணோம்னு சொல்லி நம்ம வீட்டில் வந்து பஞ்சாயத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் என்னடனா விடிய சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுட்டு வீட்டில் வந்து காலையில் குடிச்சிட்டு பயபக்தியாக பக்தனை போல நெத்தியில் பட்டையை அடிச்சுட்டு வரத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் பாருங்க. எப்படி இருக்கும் பொழப்பு? இவன் எப்படி வாழ்க்கையில் தேர போகிறான், எப்படி இவன் மாற போகிறாங்கிறது என் தங்கச்சிக்கு ஒரே கவலை. சொல்லவே முடியலை, என்ன செய்யறது? பேசாமல் பையனை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பிச்சுட்ருங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் முயற்சி பண்ணுறோமுங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சொல்லவா? சரி சரி சொல்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, எவ்வளவு கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாமல், எப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாமல் கொடுக்கறதெல்லாம் வாங்கி பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கிறோமா. அவனுக்கு பேர் என்ன? குரங்கு. கரடி. அதெல்லாம் இல்லை, நீங்களே சொல்லுங்க. நானே சொல்லட்டுமா? வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு பேர் தான் பீரோ. டேய், நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விடுகதை சொல்லுங்கடா. நீங்களே சொல்லுங்க. நானே சொல்லட்டுமா? சரி. பச்சை பசேர்ந்து இருக்கும் பாவக்காயும் அல்ல, பக்கமெல்லாம் உள்ளிருக்கும் பலாக்காயும் இல்ல, உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் இல்ல, உருக்கினா நெய்வடியும் வெண்ணையும் இல்ல, அது என்ன? கொட்டமுத்து. கொட்டமுத்து ஆமணக்கங்காயின்னு சொல்லுவாங்க பாத்தியா? அதுல முள்ளெல்லாம் பக்கம் பக்கத்துல இருக்கு பாரு. முள்ளு பக்கம் பக்கத்துல இருக்கும். பலாக்காயில முள்ளா இருக்குல்ல, நம்ம பலாப்பழம் வாங்குறோம்ல, அதுல முள்ளா இருக்கா இல்லையா? அதே மாதிரி இதுலயும் முள்ளா இருக்கும். இருந்தாலும் அது வேற இது வேற. ஆமணக்கங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊர்கள்ல கொட்டமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் விடை. சரி, போய் விளையாட போங்க, நேராச்சு. போய் விளையாட போங்க. அங்க போய் விளையாட போறோம். போயிட்டோம்.
பேசுங்கிறீங்களே, என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாலாஜி மாடு முட்டை போட நினைச்சா குட்டை வச்சு வாங்கடா போய் பார்க்கலாம், வாங்கடா. மகனே, பாலாஜி மாடு போட்ட கண்டுக்குட்டி கண்ணம் குறையன்னு நல்லா அழகா இருக்குடா, வாட்ட சாட்டமா சூப்பரா இருக்குடா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சக்கரை போட்டு சீம்பால் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருந்துதான். வாங்க வணக்கம், வாங்க வாங்க. அண்டாவை கொண்டா, குண்டாவை கொண்டா, பானையை கொண்டா, பணத்தை கொண்டான்னு சொல்லி உங்க மருமை எது பிரச்சனை எது பண்ணிட்டானோ என்னமோன்னு சொல்லி நீங்க வரவு நான் நினைச்சிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. நீங்கள் கூப்பிட்டு 4 போர்டு போட்டு 4 அடி அடிச்சுட்டு வந்து அது வந்து ஒழுங்காக இருக்காங்க. அப்புறம் என்ன வந்தது? சாமி, இந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடன் சாமி. கடன் கொடுத்தவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறானா? நீ அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம், அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ போயிட்டு வா மாயாண்டி, நான் பார்த்துக்கிறேன் அவனை. சாமி, போயிட்டு வரேன் சாமி. இதே மாதிரி தான் 2 மாதத்துக்கு முன்னால் பழி வாங்கின கத்தியோட பத்திரகாளி கனவுல வந்தா 2 பேர்த்த பழி வாங்கிட்டா. இப்போவும் அதே மாதிரி கனவுல வந்திருக்கிறா. யாரை பழி வாங்க போகிறாளோ தெரியலையே. குற்றம் செய்கிறவங்களை எல்லாத்தையுமே குறிவைத்து கொலை பண்ணுறா. என்ன செய்ய நடக்க போதோ தெரியலையே.
பாப்பாவுக்கு என்ன சாப்பிட்ட காலையில? வேலைக்கு போயிட்டு வந்தியா? சரி, எத்தனை மணிக்கு வந்த? எங்க அப்புறம் எங்க போன? அதுக்கு பிறகுதான் ஆயிட்டு இல்லையா? சரி, சரியா போயிடுமா? என்னையோட நான் துணூர் வச்சிருக்கேன், பயந்துருக்கு குழந்தை, இதோட சரியா போயிடும். நைட்டு படுக்கும்போது பாப்பாவுக்கு துணூரை பூசி விடுங்க. சரி, எல்லாம் சரியா போயிடும், பயப்பட வேணாம். சரிதானா? சரி. கத்தியோட ரத்த கத்தியோட வருத மாதிரி கனவுல வருது. அது கனவுல வர்ற நேரம்லாம் யாரையாவது ஒரு பழி வாங்கி மற்றவங்க சொல்றதுக்கு யாரும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றதை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம சொன்னா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொன்றா நடந்த பிறகு தான் நம்ம சொல்றோம். ஏற்றுக்க மாட்டேங்க. அவ்வளோதானே, விடு, பாட்டு பாடிடுவோம். சீனாக்கார நண்பா உனக்கு பாடுற நானு வெண்பா, அட சின்னாக்கார நண்பா உனக்கு பாடுற நானு வெண்பா. பாம்பு வள்ளி தவளை எல்லாம் பச்சையாக தின்னுபிட்டு பாவங்கள்ல சுமக்குது உங்க மக்கள். அந்த பாவங்களும் ஒன்று சேர்ந்து பழி வாங்க தொடர்ந்தது, பழியட ஆனது ஒரு மக்கள். அட சின்னாக்கார நண்பா உனக்கு பாடுற நானு வெண்பா, அட சின்னாக்கார நண்பா உனக்கு பாடுற நானு வெண்பா. தாத்தா பாட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரு.